எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து ஒரு ரொம்ப ஆழமான சிந்தனையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அது ஒரு கேள்வியிலிருந்து ஆரம்பிக்குது. நம்மளோட வளர்ச்சிக்கு உண்மையில யார் பொறுப்பு? சுயசார்பு, அதாவது செல்ஃப் ரிலையன்ஸ் பத்தின அந்த சக்தி வாய்ந்த ஒரு தியானத்தை பத்தி தான் இந்த விளக்கம். சுவாமி சித்பவானந்தர் கேக்குற முதல் கேள்வியே இதுதான். உயர்நிலைக்கு போகணும்னு எனக்கே விருப்பம் இல்லைனா அப்புறம் யார் என்ன அந்த உயர்நிலைக்கு கொண்டு போக முடியும்? யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ பெரிய உண்மை இதுல அடங்கியிருக்கு. நம்ம முன்னேறணுங்கிற அந்த ஆசை, அந்த உந்துதல் முதல்ல நமக்குள்ள இருந்து வரணும். அதைத்தான் இந்த கேள்வி ரொம்ப அழகா உணர்த்துது. பாத்தீங்கன்னா, இந்த கேள்விதான் சுவாமியோட இந்த முழு தியானத்துக்கும் அடித்தளமா இருக்கு. இது ஏதோ ஒரு செக்ரிகேட்டடான விஷயத்துக்கு மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையோட எல்லா அம்சத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு உலகளாவிய கொள்கை. அப்போ சுவாமி கேட்ட அந்த கேள்விக்கான பதில் என்ன? அது இந்த ஒற்றை வரியில இருக்கு. தனக்குத்தானே துணை. நீங்க எந்த துறையில வேணும்னாலும் இருக்கலாம். ஆனா உண்மையான வளர்ச்சி, உண்மையான முன்னேற்றம் எல்லாமே நமக்குள்ள இருந்து தான் வரணும். இதுதான் இதோட மைய கருத்து. சரி, இந்த கொள்கை நிஜ வாழ்க்கையில எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். இத விளக்கறதுக்கு சுவாமி எடுத்துக்கிற முதல் உதாரணம் ரொம்ப எளிமையானது, நம்ம உடம்பு தான். ஒரு சின்ன விஷயத்தை யோசிச்சு பாருங்க. நீங்க சாப்பிடுற சாப்பாட்ட உங்களுக்காக வேற யாராவது ஜீரணம் பண்ண முடியுமா? நிச்சயமா முடியாது இல்லையா? அது நம்ம உடம்பு செய்ய வேண்டிய வேலை. அந்த வேலைய வேற யாருமே நமக்காக செய்ய முடியாது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது? ரொம்ப தெளிவான முடிவு. நம்ம சாப்பாட்ட வேற யாரும் ஜீரணிக்க முடியாத மாதிரி நம்ம உடல் வளர்ச்சியும் முழுக்க முழுக்க நம்மளோட சொந்த பொறுப்பு தான். இது இயற்கையோட விதி. ஓகே, இது உடம்புக்கு சரி. இதே விதி நம்ம அறிவின் வளர்ச்சிக்கும் பொருந்துமா? சுவாமியோட பார்வையில 100% பொருந்தும். இந்த தனக்குத்தானே துணைங்கிற கொள்கை நம்ம அறிவு உலகத்துக்கும் அப்படியே நீடுது. இப்போ ஒரு ஆசிரியர் மாணவர் விஷயத்தை எடுத்துக்கலாமே. ஒரு ஆசிரியரால என்ன பண்ண முடியும்? அவரால வழிய காட்ட முடியும், புரிய வைக்க முடியும், அவ்வளவுதான். ஆனா அந்த பாடத்தை படிச்சு புரிஞ்சு மனசுல ஏத்திக்க வேண்டிய உண்மையான வேலை யாருடையது? அது மாணவனோடது தானே. அவன்தான் அதை செஞ்சாகணும். மத்தவங்க உதவி ஒரு எல்லை வரைக்கும் தான். நம்ம உடலை பத்தி பார்த்தோம், அறிவை பத்தி பார்த்தோம். இப்போ இன்னும் ஆழமா வாழ்க்கையோட மிக முக்கியமான அம்சமான ஆன்மீக முன்னேற்றத்துக்கு வருவோம். இந்த விதி அங்கே கூட பொருந்தது. அதுதான் இது எவ்வளவு ஒரு உலகளாவிய உண்மைங்கிறதுக்கு சாட்சி. ஆமா, ஆன்மீக முன்னேற்றம் கூட இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. அந்த அருள் துறையில நாம முன்னேறணும்னா அதுக்கும் நம்மளோட தனிப்பட்ட முயற்சி, நம்மளோட உள்முக பயணம் ரொம்ப ரொம்ப அவசியம். நமக்காக வேற யாரும் அந்த பாதையில நடக்க முடியாது. சுவாமி சித்பவானந்தர் சொல்ற இந்த கருத்து எதுவும் புதுசா இல்லவே இல்ல. இதோட ஆணிவேர் நம்மளோட ஞான மரபுல ரொம்ப ஆழமா ஊறியிருக்கு. உதாரணத்துக்கு பழங்கால தமிழ் ஞானியான மாணிக்க வாசகரோட வார்த்தைகளையே பார்க்கலாம். மாணிக்க வாசகர் என்ன சொல்றார் பாருங்க. தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும். எவ்வளவு ஆழமான வார்த்தைகள்! அதாவது நாம தான் நமக்கு உறவு, நாம தான் நம்ம விதியை தீர்மானிக்கிறவங்க. இந்த சுயசார்புங்கிற எண்ணம் பல நூற்றாண்டுகளா நம்ம ஞான மரபோட ஒரு அசைக்க முடியாத அஸ்திவாரமா இருந்திருக்கு. இந்த விளக்கத்தோட இறுதியில சுவாமி முதல்ல கேட்ட அதே அடிப்படையான கேள்வியை நான் உங்ககிட்டே திருப்பி கேட்கிறேன். உடல் வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, ஆன்மீக வளர்ச்சின்னு எல்லா நிலைகளிலும் உங்களோட வளர்ச்சிக்கு உண்மையிலேயே யார் பொறுப்பு? ஒரு நிமிஷம் இதை சிந்திச்சு பாருங்க.